Hi friends, welcome to Simple Kitchen. இன்னைக்கு நம்ம சப்பாத்தி நூடுல்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பிரேக்ஃபாஸ்ட் ரொம்பவே சூட்டபிளான ரெசிபின்னு கூட சொல்லலாம். நம்ம யூசுவலா சப்பாத்தி பண்ணும்போது சில குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணி அவங்கள ஈஸியா சாப்பிட வச்சிடலாம். அதை இன்னைக்கு நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு சப்பாத்தி நூடுல்ஸ் பண்றதுக்கு 4 சப்பாத்தி எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம இதுல ரெண்டா எடுத்து ரோல் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வச்சு நல்லா டைட்டா ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இதெல்லாம் அப்படியே உதுத்து விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா உதுத்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி நூடுல்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேனை ஹீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 பெரிய பல் பூண்டை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா நான் நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கேன் 1 கப் வெங்காயம், 1 கப் கேப்சிகம், 1 கப் கேரட், லாஸ்ட்டாக 1 கப் முட்டைக்கோஸ் இதை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுருங்க. இதை ரொம்ப வதக்கிடாதீங்க. கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம இதை வதக்கிக்கலாம். நூடுல்ஸ்க்கு அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ஓரளவுக்கு வதங்கிச்சு. இப்போ நம்ம வச்சிருக்க மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து 1 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா எடுத்திருக்கேன். 1.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் காரம் வந்து கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் எப்போவுமே காரம் கொஞ்சம் அதிகமாக தான் சாப்பிடுவேன். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சப்பாத்தியில் ஆல்ரெடி உப்பு இருக்கும். நம்ம காய்க்கு மட்டும் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கெச்சப் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இப்போ மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. நம்ம வச்சிருக்க நூடுல்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அப்படியே லைட்டாக கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இதில் லைட்டாக பெப்பர் தூவிக்கலாம். இப்போ நம்மளோட சப்பாத்தி நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம லைட்டாக ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம சப்பாத்தி நூடுல்ஸ் ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சிம்பிள் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தென் என்னோட நெக்ஸ்ட் வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். until then bye from Simple Kitchen.